மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யாருக்கிட்டுமே சான்ஸ் கேட்டதில்லை. கோவில்பட்டி வீரலட்சுமி படுத்தும் போது கூட ராஜேஸ்வர் அவர் வந்து நீங்க வந்து பாடணும் எதிர்த்து ஜஸ்ட் கால்ட் ஆன் சண்டே மார்னிங் அண்ட் சேட் ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் சிங் அப்படின்னாரு. ஒரு வாட்டி ரஹ்மான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு சில பாடல்களுக்கு அவரே வந்து வரி எடுத்து கொடுப்பாரு. இப்போ இன்ஃபேக்ட் வேற ஒரு படத்துல கூட 2வது சாங் ஆப்ஷனா அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு 2-3 படம் அந்த மாதிரி இந்த சாங் வச்சுக்கோங்க, இது நீங்க கேட்டது, இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கொடுப்பாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்து ஏன்னோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நான் இருந்திருக்கேன் இண்டஸ்ட்ரியில நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சாங்ல ஆரஞ்சு காஸ்டியூம் போட்டிருப்பேன், ஒயிட்ல கம்ப்ளீட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி அவர் போட்டு காமிச்சு எனக்கு மயில் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், நான் அதை குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருப்பேன்னு வைங்க. எது இருந்தாலும் நிமிஷமா பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க நிறைய பரிமாணங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல மேம். ஆனா அந்த டைம்ல நீங்க நடிக்க வந்த டைம்ல வந்துட்டு பாட்டு பாடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் ஒரு 2-3 சாங்கோட பாடிட்டு நீங்க நிறுத்திட்டீங்க. எதனால? ஏன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல இப்போ பண்ற அளவுக்கு? இட் இஸ் அகெயின் இப்போ நான் யாருக்கிட்டுமே சான்ஸ் கேட்டதில்லை. அவங்களா கூப்பிட்டு ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த கோவில்பட்டி வீரலட்சுமி படுத்தும் போது கூட ராஜேஸ்வர் அவர் வந்து நீங்க வந்து பாடணும் எதிர்த்து ஜஸ்ட் கால்ட் ஆன் சண்டே மார்னிங் அண்ட் சேட் ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் சிங் அப்படின்னாரு. அப்ப நான் ஐம் நாட் அ சிங்கருங்க, என்ன இல்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க பாடுங்க அப்படி வந்தது தானே தவிர அந்த மாதிரி பாடியிருக்கிறேன் தவிர நான் ஃபுல் ஃபிளெஜ்டா ஐ டோன்ட் திங்க் எத்தனை பேர் அப்படி கேட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. ஒரு வாட்டி ரஹ்மான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இஃப் யூர் இன்ட்ரெஸ்ட் ஐ சார் ஐம் நாட் அ சிங்கர், இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அவருடைய ஆக்டர் ரஹ்மானோடைய ஒர்க் பண்ணும்போது ஃபனிலி யூனோ ரஹ்மான் said he wanted you to sing, then I told him you're not a singer அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு சே. ஸோ வந்துட்டு போயிருக்கலாம். அண்ட் கங்கையம்மன் அவர்கள் வந்து லிட்டரலி புஷ் மீ. நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அவர் மூலமாக தான் கிடச்சிது. ஜெர்மனியில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், சென்னையிலேயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவ்வளோ நாரதகன் சபா ஐ திங்க் ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு ஃபியூ லைன்ஸ் கேட்கலாமா? இப்போதான் கேட்டிருப்பீங்களே, என்பேன் ராமா ராமா என்பேன். அயோத்தியாவுடைய லான்ச் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் மாலை பொழுது இந்த பாட்டு வந்து இன்டர்நெட்ல போட்டேன். அப்படி ஒரு ரீச் இருந்துச்சு. ஐ ஹாவ் டு தேங்க் தி ஆடியன்ஸ். எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ஒன்று இருக்கட்டும். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு ஒன் சிங்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் கான்ட்ரிபியூஷன். நீங்க முதல்ல பாடின சினிமா பாடல் குயிலே குயிலே கருங்குயிலே உன் குரலுக்கு ஏது தனீனமே, வானத்துக்கு வேலி இல்லையடி, காத்துக்கு கரையும் இல்லையடி, மிகமே என் சிறகு உன் பறவை நானே. ஓ பியூட்டிஃபுல். அவ்வளோ அழகா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் நாங்க கேட்க முடியுது. இன்னும் பீப்புள் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் லைக் இன்னும் எல்லார் வீட்லயும் நீங்க வந்துட்டு இருக்கீங்க, காதுலயும் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடல்கள் தான் நான் சொல்லணும். ஸோ லைக் நான் என்கிட்ட ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ் பத்தின மெமரிஸ், அதுல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு சிட்டா சிட்டா குருவி. பிகாஸ் லைக் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு சாங் அப்படின்னா, பிகாஸ் நீங்க ஒரு ஆர்டிஸ்டிக்கா நீங்க வந்து லைஃப்ல கனெக்ட் ஆறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சாங் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொது வெளியில வந்து பெரிய பெரிய ஸ்பீக்கர்ல வந்து ஊரே கேட்கும்படியா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுல வந்து இப்போ நம்ம சாங் பண்ண போறோமா அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அதுவும் எடுத்த உடனே ஜானகி அம்மா வாய்ஸ்லாம் இட் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக், யூனோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் சாங் அப்படின்னா கூட பாரதிராஜா சார் அதுல கூட எக்ஸ்பிரஷன் சொல்லுவாரு, இவ்வளவு திருமணம்ன்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பசுமையா நினைவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நீங்க வந்து பிக் ஸ்கிரீன்ல இந்த பாட்டு மூலமா நீங்க பார்க்கும்போது அப்போ எப்படி இருந்தது கனெக்ஷன்? எக்ஸாக்டா இந்த ஆங்கிள் தான் திரும்பணும், இவ்வளவு கூட மாறக்கூடாது. இது ஒரு ஃபியூ ரிஹர்சல் எடுத்து பண்றோம். அதெல்லாம் பண்ணது பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ போய்ட்ரிக்கா இருக்கு ஒரு ஃப்ரேமும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ டு சீஸ் நம்மளே அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பெரிய ஒரு பிரமிப்பு தான் அது. வெரி நைஸா. இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுன்னா இந்த ஒரு பாட்டு தான். டப்புனு ஒரு கல்யாண பாட்டுனா எடுத்து போட்டுறாங்க அப்படின்னா முத்துமணி மாலை. ஸோ லைக் அது எப்படி இருந்தது? முத்துமணி மாலை ராஜா சார் மியூசிக்லாம் கேட்கணுமா, பிறக்கணும் இனிமே அவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு.
என்ன அதாவது சில பாடல்களுக்கு அவரே வந்து வரி எடுத்து கொடுப்பாரு. இப்போ இன்ஃபேக்ட் வேற ஒரு படத்துல கூட 2வது சாங் ஆப்ஷனா அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு 2-3 படம் அந்த மாதிரி. இந்த சாங் வச்சுக்கோங்க, இது நீங்க கேட்டது, இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கொடுப்பாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்து ஏன்னோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நான் இருந்திருக்கேன் இண்டஸ்ட்ரியில நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நிறைய ஒரு 2-3 நாள் இந்த சாங்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்க நம்மகிட்டயும் கேட்பாங்க. இந்த ஐயோ ரெண்டுமே நல்லா இருக்கு இப்படிதான் யோசிச்சிருக்கோமே தவிர. ஸோ அவர் மியூசிக்ல எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நேத்து கூட டிரைவ் பண்ணிட்டு வரும்போது செந்தமிழ் பாட்டுலேருந்து ஒரு சாங், அது MSV அவர்களும் மியூசிக் பண்ணி ராஜா சாரும் சேர்ந்து பண்ண ஒரு பாட்டு. அதெல்லாம் அவ்வளோ வெளிதான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு தோணல, எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷுவலா கூட நீங்க வந்து இதுல அழகா இருக்கும். உங்களுடைய அந்த லைக் கெட்டப் நம்ம பாக்குறதும் சரி, ஆக்சசரிஸ் அவ்வளோ லைக் செலக்ட் பண்ணி தேடி தேடி எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது பர்சனலா நீங்க வந்து டச்சா லைக் எடுக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு டீம் யாராவது? இல்ல அப்பெல்லாம் வந்து டிசைனர் கான்செப்ட்லாம் மச் லேட்டர். என்னோட காஸ்டியூமர் கண்ணன் இப்போ அவர் உயிரோட இல்லை, ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு காஸ்டியூமர். ஐ ரியலி மிஸ் ஹிம் அ லாட். காதோரம் லோலாக்கு அதுக்கப்புறம் அந்த சாங்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளெயின் சாரீஸ் தான் எடுத்திருப்பேன். அவர் ஒர்க் பண்ணிட்டு வருவார். எனக்கு ஒரு சாங்ல ஆரஞ்சு காஸ்டியூம் போட்டிருப்பேன், ஒயிட்ல கம்ப்ளீட்டா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி அவர் போட்டு காமிச்சு எனக்கு மயில் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், நான் அதை குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருப்பேன்னு வைங்க. எது இருந்தாலும் நிமிஷமா பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி சின்னராசாவி சாங்கும் வந்து காலையில வேற ஒரு சாங் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாங் படத்துல இல்லை. அதுக்கப்புறமா இந்த சாங் இப்போ சரியா வரல, நம்ம வேற என்ன ஷூட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேச்சு வந்து அப்புறம் சின்னராசாவி மத்தியானம் ஹார்டிகல்ச்சர்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போ காஸ்டியூம் அதுக்குள்ள ரெடி பண்ணலாமா கேட்டுறேன் காஸ்டியூமர்ட்டன்னு சொல்லிட்டு உடனே வரவழைச்சு அவர்கிட்ட சொன்னேன், போங்க இந்த இடத்துல இது கிடைக்கும், இந்த சாரி வேணும், எனக்கு ஒரு ஃபுல் சாரியை வந்து ஸ்கர்ட்டாக தைக்கணும். ஃபுல் சாரி அம்மா ரொம்ப பெருசாக தெரியும், பரவாயில்ல பண்ணிடுங்க, நீங்கள் பண்ணால் கரெக்டாக பண்ணி, எனக்கு இந்த மாதிரி வேணும். 6 நிமிஷமா பண்ணி எனக்கு பெரிய பூ இப்போ கிடைக்கிற மாதிரி எல்லா ஸ்டோர்ஸ்லையும் எல்லாம் கிடைக்காது அந்த டைமில். ஸோ அழகாக 2 பூவில் பெருசு பெருசாக வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்னா 2 hours he got that ready. And இன்னை வரைக்கும் it is so popular. So இல்ல சீரியஸா இப்போ வந்து அந்த ஒரு லெஹெங்கா மாடல் ஆர் லைக் சாரி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த டைம்லயே வந்து அதை கன்சீவ் பண்ணிட்டு ஒரு ஐடியாவா டிசைன்ல மைண்ட் எடுத்துட்டு வருதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணுவார். நான் இது பண்ணலாமா, இது அடுத்த படத்துக்கு இப்படி பண்ணலாமா, அவரா வருவார். அதே மாதிரி இந்த ஜுவல்லரி எல்லாம் கூட எனக்கு நிறைய ஒரு 5-6 சாய்ஸ் இருக்கும் குறைஞ்சது. ஸோ அப்பவே வந்து சீன்ஸுக்கு இது, இந்த சீனுக்கு இது, கிளைமேக்ஸ்க்கு இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், அம்மா இது போயிடுச்சுன்னா இது ஒன்று வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு, இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி எல்லாம் நிறைய பண்ணுவார். அதுக்கப்புறம் சாய் நிறைய பண்ணியிருக்காரு. சின்னராசாவி சாங் ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து இப்ப சொன்னீங்க, பட் இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆனது எதுனால அப்படின்னா ஒரு ஜோக் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த லைக் சாங் வச்சு சின்னராசாவே சித்தருமேனா கடிச்சா நசுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரு சாங் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறமா நிறைய இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் வந்து 80 சாங்ஸ் 90 சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்த பாட்டை வந்து அந்த ஜோக்குக்கு அப்புறமா எடுத்து நிறைய பேர் பார்த்து வாவ் என்னமா இருக்கு, என்ன சாங் இது அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படின்னும் போது 90sல அவ்வளோ பண்ணியிருப்பாங்க தியேட்டர்ல அலப்பற எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எப்படி இருந்தது அந்த ஒரு லைக் வார்ம் வெல்கம் அண்ட் ரிசீவிங் எண்ட் எப்படி இருந்தது? இந்த சாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷம் they celebrated this song. ஸோ இதுக்குன்னு இந்த ஒரு சாங்காக மட்டும் நான் மலேசியா என்னை வந்து கூப்பிட்டாங்க, சென்டோஸ் ஐலாண்ட் சிங்கப்பூர்ல கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு சாங்காகவே நிறைய ஃபாரின் ப்ரோக்ராம்ஸும் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஐ ஹேவ் டு சே ஆஸ்திரேலியா போனதெல்லாம் இருந்திருக்கு. பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. அண்ட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன, அந்த சாங் ஷூட் பண்ணும்போது 2 நாள் இந்த சாங் ஷூட் பண்ணாங்க ஹார்டிகல்ச்சரில். என்னோட பர்த்டே வந்து கரெக்டாக அன்னைக்கு வந்துருச்சு, November 25th அன்னைக்கு. ஸோ அதால பெரிய பெரிய கேக் 2 கேக் கட் பண்ணோம். ஆல் ஆஃப் அஸ் ஹேட் அண்ட் இட் வாஸ் a lovely moment. அண்ட் ஒன் ஆஃப் யுவர் ஒரு பர்த்டே அன்னைக்கு மறக்க முடியாதுன்னா ஒரு பெரிய சாங்னா இன்னைக்கு வரைக்கும் பெரிய பாப்புலர் சாங். அண்ட் பிரபுதேவா அவர்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லாரும் ஸ்ட்ரிக்டெல்லாம் சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தினாங்க, அப்பவும் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு லைக் எம்ஜி ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கிளாசிக்கலா ஒரு 8 கவுண்ட்ஸ்ல நம்ம போடுறது இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு நடுவில் ஒரு ஹாஃப் கவுண்ட். வெரி ட்ரூ. அது எப்படி இருந்தது? அது குத்தால குயில அந்த சாங்லயே இருக்கும். சட்டுன்னு ஹாஃப், அந்த ஹாஃப் சொல்றீங்களா, அந்த ஹாஃப்ல திரும்பி டக்குன்னு திரும்பணும்.
பூ என்று பறந்து எங்கேயோ போய் விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு குவிக்கா இருந்தது மூமெண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இவர் கூட டான்ஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பண்ணோம். முதல் நாள் வந்து ரிஹர்சல் பண்ணோம், ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 1 ஹவர்னுட்டு. பட் அந்த பண்ண ரிஹர்சலுக்கும் மறுநாள் ஷூட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு மூமெண்ட் கூட வரல. ஸோ தட் வாஸ் இட். ஸோ வி நியூ வாட் டு எக்ஸ்பெக்ட். ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த சாங் பண்ணோம், ரொம்ப அழகா வந்திருந்தது. கணத்துலவே பிகாஸ் சரத்குமார் சாரோட நீங்க வந்துட்டு லைக் அந்த சாங் song. அதுவுமே வந்துட்டு இருந்தது. Like, அந்த ஒரு விஷயங்கள் தெலுங்கு அண்ட் தமிழ்ல பண்ணோம் அந்த படம். சூப்பர் குட் உங்களுக்கு பண்ணது. நல்ல ரோல், நல்ல பெருசா ஓடிச்சு 2 லாங்குவேஜ்லயும். ரொம்ப நல்லா மூவி வாஸ் அ பிக் ஹிட் அண்ட் லவ்லி சாங்ஸ். ரொம்ப பாப்புலரான இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாம் கண்ணன் தான் காஸ்டியூம்ஸ் பண்ணாரு. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். ஃபைனலி இந்த சாங்ல உங்களோட ஹிப் மூமெண்ட்டுக்கு நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செந்தேர்மல் நாட்டு தமிழச்சி பிகாஸ் அது எப்படி அந்த சாங் எப்படி இருந்தது அண்ட் பண்றதுக்கும் சரி நடிக்கிறதுக்கும் சரி. வாட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங்னா அது வந்து நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில அலையே. இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஷார்ட்டை கூட நான் போடவே இல்லை நீச்சல் உடையில. பிகாஸ் பீப்புள் நியூ நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சரி இந்த கடைசியில ஒரு பாயை மட்டும் போட வச்சு பண்ணாங்க. அண்ட் காஸ்டியூம் பத்தி பேசணும்னா கண்ணன் தான் வந்து அப்போ வந்து ஓக் மேகசின்லாம் எங்க அக்கா வந்து அங்கேருந்து அப்பப்போ அனுப்புவாங்க. ஆனா நான் பெரும்பாலும் கிராமத்து ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது சில படங்கள்ல வாய்ப்பு வரும். இந்த படத்துக்கு யூனோ அதுலேருந்து நிறைய காஸ்டியூம்ஸ் எடுத்து சூஸ் பண்ணி போட்டிருந்தேன். செந்தமிழ் பாட்டிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் சாங்ல. ஸோ அதெல்லாம் டைரக்டர் அப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி வர்றது தான். லவ்லி சாங், அந்த சிங்கர் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். நைஸ், வெரி பாப்புலர் சாங். நல்ல ஒரு எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணக்கூடிய விதமா ஒரு யூனோ பீப்புளோட அவங்க they were able to connect அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப இட்ஸ் அ நைஸ் திங். டெஃபினட்டா. ஆக்சுவலி எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம்னா இதுதான். காஸ்டியூம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பீரியட் ஆஃப் டைம் 90s எல்லாம் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லயும் சரி கிளாமரஸா நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. பட் ஆனா நீங்க வந்து ரொம்ப காஷியஸா இல்லை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தீங்க இல்லையா? அதனால பட வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய பேருக்கு தவற விட்ட மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ அவங்க ஷேர் பண்றாங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து நீங்க லைக் பியூர்லி டேலண்ட், என்னுடைய நடிப்பு திறமையை பார்த்துட்டு என்கிட்ட வாங்க, என்னுடைய அழகு வந்து நான் வேற விதமா நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க ரொம்ப அந்த ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா? எப்படி அது? ஐ திங்க் எனக்கு முதல்ல அது கம்ஃபர்ட் கொடுக்கல. இப்போ மக்கள் பார்த்தா எப்படி இருக்கும், நான் போடுற காஸ்டியூம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டுட் பை தட். அண்ட் படங்கள் அதை தாண்டி ஓடி இருக்கு எல்லாம் 100 நாட்கள் 99% படங்கள் 100 days மேல ஓடி இருக்கு. அதுதான் இந்த ஷீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய லேடிஸ் வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டு லைக் சுகன்யா கட்டிருக்கு இந்த சாரி எனக்கு வேணும், இந்த பார்டர் இருக்கணும், ஆர் லைக் வந்துட்டு அவங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இங்க வந்து லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆர் லைக் எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்கன்னா அது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவ்வளோ ஒரு கிரேஸ் இருந்தது உங்களுடைய காஸ்டியூம்ஸ்க்கு. அகைன் கண்ணன் சார் அவர் வந்து எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்ற ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதெல்லாம் லைக் உங்ககிட்ட யாராவது நேரா வந்து ஒரு லெட்டர்ஸ் மூலியமா எல்லாரும் கன்வே பண்ணிருப்பாங்க இல்லையா? அது ஏதாவது மெமரி இருக்கா? நிறைய எழுதுவாங்க. இன்ஃபேக்ட் அப்போ நிறைய படங்களுக்கு நாங்க வேற ஷூட்டிங்லாம் போவோம். அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா சுகன்யா சாரீஸ், சுகன்யா ஜிம்கி இப்படிலாம் இருக்கப்போ சிங்கப்பூர்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோம். அங்க போனா சுகன்யா இயரிங்னே இருக்கு, இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் எங்கேயும் ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒன்று பார்ப்பேன். ஸோ அது நிறைய பேர் அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியுது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னீங்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ், நிறைய ஃபேன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லவ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து நீங்க பார்த்து ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு லெட்டர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? எஸ், முதல் படத்துல தான் நான் நிறைய சொல்லுவேன். நான் அந்த கேரக்டரே வந்து படப்படன்னு பேசிட்டு போற மாதிரி ஒரு கேரக்டர். அது முதல்ல ஹீரோ எப்போ பாரு அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி தி கெட் டுகெதர். ஸோ இது மாதிரி லெட்டர்ஸ் வந்திருக்கு. புதுநெல்லு புதுநாத்து படம் பார்த்துட்டு நிறைய ரசிகர் கடிதத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, என்னோட அத்தை பொண்ணும் இப்படித்தான், ஸோ அவளும் இப்படிதான் வாயாடியாக பேசிட்டு இருப்போம், எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மனசு மாறிடுச்சு, நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுவார். அதுக்கப்புறம் தயாளன் ஒரு ஃபேன் காஞ்சிபுரம் சைட்ல இருந்து, அவர் வந்து வருஷம் தவறாம என்னோட பர்த்டேக்கு அவர் தன்னோட ஞாபகம் வச்சிருக்காரோ இல்லையோ அந்த தியேட்டர்ல கூட உங்க கிளிப்பிங் போட்டிருக்கேன்னு சொல்லுவாரு. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. 25 அர்ச்சனை பண்ணினேன்னுவாங்க. சில பேர் இத்தனை டிக்கெட் வாங்கி உங்க படத்தை இத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எழுதுவாங்க. பிளட்ல எல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா போயிடும் நமக்கு.
நம்ம வந்து ஆக்டிங்க்குன்னு வந்திருக்கோம், இந்த கதை பிடிச்சிருக்கு பிடிக்கல, இது கம்ஃபர்டபுளாக இல்லை, இது வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம படம் பண்ணிட்டு போகிறோம். அவங்கெல்லாம் அவங்களோட ரியல் லைஃப்பில் அது பாதிக்குதுன்னு நினைக்கும் பொழுது இனிமேல் பொறுப்புள்ள படங்கள் தான் பண்ணணும். காஸ்டியூமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பப்ளிக் கிட்ட போகிறதுனா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு முதல்ல படத்துக்கு அப்புறமா இன்னும் இருந்துச்சு. இவ்வளோ இயர்ஸ் இல்லையா, லைக் மெச்சூரிட்டி ஹஸ் கான், லைக் உங்களுக்கு வந்து 16 இயர்ஸ்லேயே இருந்திருக்குன்னும் போது இவ்வளோ இயர்ஸ் ஆகியும் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இன்னும் வந்துட்டு மனசுக்கு நிம்மதி கொடுக்குற ஒரு விஷயம் ஆர் லைக் ஒரு ஹாப்பி மெமரின்னு இருக்கும் இல்லையா, எப்போ நம்ம வந்து ஒரு டவுன் ஃபீலிங்கில் இருந்தாலும் திரும்பி பார்த்தா இந்த ஒரு ஹாப்பி மெமரி, ஒரு மெமரி ஜாக் மாதிரி டப்புன்னு நீங்கள் போயிட்டு ரிலீவ் பண்ணால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ என் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு மெமரி. ஐ திங்க் லைஃப் இஸ் பீன் ரியலி பியூட்டிஃபுல் ஃபார் மீ ஃப்ரம் சைல்ட்ஹுட். எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் சைடு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒன்று இல்லை, 365 நாளில் ஏதாவது ஒரு நாள் இது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கோம். அது நாட் அ ரைட் வே டு திங்க். பாக்கி எல்லா நாட்களும் ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு. வை ஆர் வி நாட் ஏபிள் டு தேங்க் காட் ஃபார் தேட்? இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லையா, அவங்க கூட இருக்கிறவங்க யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, கூட இருக்கிறாங்களே. ஸோ யூ நீட் டு பி தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல். கட்டாயம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அது அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஐவ் ஹேட் ஒரு விஷயம் சிலருக்கு புரியலைன்னா அது முதல் வாட்டியே சில பேர்கிட்ட சொன்னால் புரியும், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னால் தான் புரியும். அந்த 10 வாட்டிங்கிறது ஒரு 4-5 வாட்டி அதே மாதிரி சொல்லிட்டு, இல்லை வேறு ஏதாவது கவனத்தில் இருப்பாங்க, இல்லை நம்மளோட அப்ரோச் கொஞ்சம் வேறு மாதிரி, இந்த வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாமே, இப்படி வித்தியாசமாக யோசிப்பா, அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, ஏன்னா யூ ஆல்ரெடி நோ அவங்களோட திங்கிங் சரியா இல்லை அப்படின்னுட்டு, அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது புரிய வச்சுட்டிங்கன்னா தென் இட்ஸ் ஃபைன். அந்த விடாமுயற்சி இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் சிம்பிள் திங்ஸ் எல்லாமே அழகாக தான் இருக்கும். அதை தாண்டி பிடிவாதமாக இருக்கிறவங்க இருக்காங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது, தூங்குறவங்கள எழுப்பலாம்னு சொல்கிற மாதிரி, அது நம்ம கிட்ட போக வேண்டாம், அவ்வளவுதான். வெரி நைஸ். பட் சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ நேரம் வந்து இந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்சன் கூட லைவ்லியாக ஒரு கான்வர்சேஷன் அண்ட் மனசில் எதுவுமே வச்சுக்காம இதுதான் தப்புன்னு அந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. தத்ரூபமாக நேராக வந்து பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம். தேங்க்யூ. வாவ் தமிழா, இன்னும் நல்ல நல்ல இன்டர்வியூஸ் நானும் உங்களோட சேனல்லேருந்து எதிர்பார்க்குறேன். Thank you very much for this wonderful opportunity. Have a wonderful 2024.